Welcome to Achi Masala Niya Nana, powered by Pumex Western Briefs, Amritanjan Pain Bomb Extra Power, co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி, அரோமா அக்மார்கி, தஞ்சாரா மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரசனை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கான வாக்குவாதம் என்பது, டிபேட் என்பது, அது சம்பந்தமான ஈடுபாட்டை வெளிப்படுத்துவதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு நீண்ட பெரிய மரபு நம்முடைய தமிழ் சமூகத்துக்குள்ள. அது ரொம்ப காலமாகவே இருக்கு. இன்னைக்கு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கான ஒரு டாபிக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சிரிப்பாங்க, இதெல்லாம் ஒரு டாபிக் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு ரசனைக்காக சரித்திரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, புராணத்திலேயே இதுக்கு ஒரு பெரிய டிபேட் இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தும் ரசனை சார்ந்த வாக்குவாதங்கள், விவாதங்கள்ங்கிறது எல்லா காலகட்டத்திலையுமே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு காஃபிக்காக கூட சண்டை, ஓகே இந்த காஃபி தான் சூப்பராக இருக்கும், இந்த ஹோட்டல் காஃபி தான் சூப்பராக இருக்கும், இதில் என்ன இருக்கு, ஒரு காஃபியை குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஏன் அப்படின்னா, எனக்கு அது பிடித்திருக்கிறது என்பதை நான் நிறுவ முயற்சிக்கிறேன். காரணம், அதன் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு, அதில் ஒரு டேஸ்ட் இருக்கு, அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது. காஃபியில் தொடங்கி அது எல்லா மட்டத்திலும் இருக்கு. இசைக்காக பெரும் சண்டை நடக்கும், எழுத்துக்காக பெரும் வாக்குவாதம் நடக்கும். ஆக்சுவலாக அந்த எழுத்தாளரோ அல்லது அந்த இசையமைப்பாளரோ ஒரு தனி மனிதர் கிடையாது, அவர்கள் மிக சமூகத்துடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறார்கள். தட் இஸ் த ரீசன். வைரமுத்து அவர்களும் இளையராஜா அவர்களும் பிரிந்த போது அட்டைப்படமாக பத்திரிகைகளில் வெளிவந்ததுக்கான காரணம் அதுதான். இளையராஜா படத்தையும் வைரமுத்து படத்தையும் போட்டு நடுவில் ஒரு மின்னல் மாதிரி போட்டு இவர்கள் பிரிந்தார்கள். ஜூனியர் விடனில் வந்தது. ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க தனிநபர்கள் தானே, அவர்கள் பிரிந்து கொள்வதும் சேர்ந்து கொள்வதும் அவர்களுடைய விருப்பம் தானே அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி அதன் பின்னால் இருந்தாலும் கூட அவர்களை அப்படி மட்டுமே பார்த்து விட முடியாது. காரணம், அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனுக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் என்பது அது இழக்கிறது. அவர்கள் என்ன ஆவார்கள் அல்லது அவர்களுடைய விருப்ப விருப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட கேள்விகளும் அங்கே எழுப்பப்படுகிறது. அப்படித்தான் எல்லா காலகட்டத்திலையும் ரசனை என்பது அதை நிறுவுவதற்கான முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லா மட்டத்திலையும் வாக்குவாதம் இருக்கு. அதில் சினிமா அது ஒரு மிகப்பெரிய கலை, அதில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதோடைய உச்சம் அப்படிங்கிறது ஹீரோ. ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, ஒரு பெரும் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகான காலகட்டம்ங்கிறது ரஜினிகாந்த், கமல்ஹாசன். அவர்களுடைய உலகம் வேறு, இவர்களுடைய உலகம் வேறு, அவர்களுக்கான வாக்குவாதங்கள் அப்படி நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு விஜய், அஜித், தளபதி, இந்த ரெண்டு பேருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம், பெரும் ரசிகர்கள், ரசனை சார்ந்து, விருப்பம் சார்ந்து, ஈடுபாடு சார்ந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய உலகம் என்ன? திஸ் இஸ் வாட் நீயான வாண்ட்ஸ் டு நோ. ஏன் இதை ஒரு டாப்பிக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, எல்லா காலகட்டத்திலையுமே மீடியாக்கள் இதை கவனித்துக் கொண்டே தான் இருக்கிறது. ஓகே, சமீபத்தில் ஆனந்த விகடன் கூட இது பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கலை பண்ணியிருந்தாங்க. இது தொலைக்காட்சியின் காலமும் கூட, இப்போ தொலைக்காட்சியும் இதை கவனிக்கிறது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நீ வாண்ட்ஸ் நோ, இந்த இரு பெரும் ரசிகர் கூட்டங்களின் உலகம் என்ன, ரசனை என்ன. திஸ் இஸ் வாட் நீ வாண்ட்ஸ் டு நோ. இப்போ முத கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நான் ஒரு காயினோட வந்திருக்கேன். ஒரு சின்ன ஐடியா. இல்லை அதெல்லாம் அதுங்களா, இதுதான் நான் சொன்னேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நோ, யாரோ ஒருத்தர் வாங்க, எனிபடி. எஸ், என்ன வேணும்னு சொல்லிடுங்க. டெய்ல், லக்கி ஹெட்ஸ். லக்கி ஹெட்ஸ். ஓகே, ரெடியா? இந்த பக்கம் ஹெட்ஸ், டெய்ல்ஸ். டெய்ல்ஸ். சைலன்ஸ். டெய்ல் ஆர் ஹெட்? ஓகே ஓகே. பிகினிங்லேயே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்டை நான் பார்த்தேன். அவங்க உங்களை பேச சொன்னாங்க, நீங்கள் உங்களை பேச சொன்னீங்க. இந்த பண்பு நல்லா இருக்கு. இதே பண்புல டிராவல் பண்ணோம்னா இந்த ஷோ வில் பி ரியலி குட். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். முதல் கேள்வி, ஷார்ட்டா ஸ்வீட்டா டு த பாயிண்ட் பேசுங்க. உங்களுக்கு அஜித் என்கிற ஒரு நடிகர் மீது இவ்வளவு ஈடுபாடு வர என்ன காரணம்?